எல்லோருக்கும் வணக்கம். குறிப்பாக விசாலாட்சி நினைவு அறக்கட்டளை ஒன்று துவங்கி சமூகத்தில் பேசப்படாத சில விஷயங்கள் இருக்குது, அதையும் பேசணும் அப்படின்னு அதை கவனத்துக்கு எடுத்து வந்திருக்கிற தோழர் நடராஜன் இணையர் 2 பேருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள். நம்ம எல்லாமே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்க விஷயங்கள்லாம் புதுசாக இல்லை. மேலே ஏறி வர்றப்போ சமூகத்தில் அலையடித்து வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். அதில் ஒரு விஷயமாக தான் இன்னைக்கு அந்த திரைப்படமும் பேசியிருக்கு. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன். 2 ஆசான்களை நாம் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. ஒன்று எங்கெல்ஸில் அவருடைய அந்த முக்கியமான நூல் குடும்பம் அரசு தனி சொத்து, அந்த நூல் அது எல்லாத்துக்குமான சில விஷயங்களை சொல்லிடுது. அப்புறம் இங்கே தமிழில் பெண் ஏன் அடிமையானால், இந்த 2 புத்தகத்தையும் வச்சுட்டு கூட நம்ம இன்றைக்கி பெண்ணுடைய குடும்பத்துக்குள்ள அவங்க ரோல் என்னவா இருக்குது, அப்புறம் குடும்பம்னா என்ன, அதுவும் சனாதனம் அனுமதிச்சிருக்கிற குடும்பம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே பெண்ணுக்கு என்ன ரோல் இருக்குது, அது சிதைகிறப்ப அது எந்த மாதிரியான சிக்கல்லாம் உருவாக்கும், அது எப்படி ஜாதியை போய் நேரடியாக தொடும் அல்லது ஆண்களுக்கு எதிராக போய் நிற்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம அதில் புரிஞ்சுக்க முடியும். கோட்பாட்டு ரீதியாக இன்றைக்கி ஒரு ஒற்றை பெற்றோர் தனி பெற்றோர், இப்போ தலைப்பிலே கூட எனக்கு சிக்கல் இருந்தது. தனி பெற்றோர்னு சொல்லிட்டீங்க, தனிமை பற்றி பேசுகிறதா பெற்றோராக சிக்கல் பேசுகிறதா, ரெண்டு மூணா பிரிங்க. அதுவே இன்னும் பேசப்படாத விஷயங்கள். தனிமையை பற்றியும் பேச முடியாது. இன்னைக்கு குழந்தை வளர்ப்புல ஏற்படுற சிக்கல்கள் இருக்கு இல்லையா, அது எப்பவுமே பைனரியாக தான் எல்லாத்தையும் பார்த்து வச்சுருக்கோம். ஒருத்தர் ஒரு பேட் காப் நல்ல போலீஸாக இருந்தாலும் இன்னொருத்தர் கெட்ட போலீஸாக தான் வீட்டுக்கு நடந்து கொண்டிருக்கு. அப்படி தான் நம்ம கொஞ்சமாக முரண்பாடுகள் அப்படி தானே, முரண்பாடுன்னு நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம். 2 ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணி தான் இன்னொரு பக்கம் நம்ம ஒரு திசை வழிலாம் போக முடியும். அப்படிதான் நம்ம இருக்கோம். திடீர்னு ஒரு ஃபோர்ஸ் இல்லைன்றப்ப ஏற்படுற சிக்கல் இருக்குல்ல குழந்தை வளர்ப்புல. அப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, நீ ஒருவேளை அவங்க இருந்திருந்தாங்கன்னா, அந்த இணையர் இருந்திருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும், நீ அப்படி நடக்கலன்ற மாதிரியான பிரச்சனை, அல்லது குழந்தைகள் அப்படி நினைச்சுக்குவாங்களா, சுற்றி இருக்கவங்க நினைச்சு, இவ்வளோ பிரச்சனை இருக்கு. அப்போ இது தனித்தனியாக ஒரு நாளில் இலக்கிய தேடலாம் போதும், பார்த்துக்கிட்டோம். நமக்கு இன்னும் பேசப்படாத சில விஷயங்கள் இருக்கு. நான் வெளியில் கூட தொடர்ந்து பேசிட்டு கூட சொன்னேன். இங்கே பெண்ணியம் சார்ந்து பேசுறதுக்கு பெண்ணிய அமைப்புகள் இருந்தாலும் கூட அது இன்னும் நிறைய அடுக்குகளை பிரித்து பேச வேண்டிய சிக்கல் இருக்கு இல்லையா. ஒரு தனி பெற்றோர், அதுவும் பெண் தனியாக இருக்கிறாங்க, அவங்க பெற்றோராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை பற்றி அது பெண்ணியத்துக்குள்ள தானே வரும். எந்த கட்சியும் யாரும் பேச மாட்டாங்க. அப்போ பெண்கள் தான் பேசி ஆகணும், பெண்ணியம் சார்ந்த இயக்கங்கள் தான் பேசி ஆகணுன்ற மாதிரியான சிக்கல் இருக்கு. அப்போ இன்னைக்கு துவக்கம் இப்போ ஆரம்பிச்சாச்சு. தொடர்ந்து இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்குன்னு சொல்கிறேன். அரசியலாகவும் கோட்பாட்டு பேச வேண்டியிருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி தனிமை சார்ந்த விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, மறுமணம் சார்ந்த விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, குழந்தை எப்படி வளர்க்கறதுக்கு. இப்போ தோழர் சொல்கிறப்ப தான் அதுக்கான தனிச்சட்டங்கள்லாம் பொதுவாக இருக்குது. ஒற்றை பெற்றோர்னா சில ஒதுக்கீடுகள்லாம் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஆனால் இன்னைக்கு தோழின்னு கடந்த ஆட்சியில் ஒரு விடுதிகள் உருவாக்குனாங்க. இப்போ இந்த ஆட்சியிலையும் சொல்லியிருக்காங்க சில விடுதிகள்லாம் உருவாக்க போகிறாங்க. அப்போ ஒற்றை பெற்றோருக்கு அப்படியான விடுதிகள் இருக்கா, அப்படியான அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்க முடியுமா? நம்ம ஏற்கனவே ரொம்ப வருஷமாக குன்றத்தூரில் அப்படி ஒரு பெரிய ஒரு கம்யூனை கட்டணும்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கணும்னு நடக்கல. அப்படி எங்கேயாவது இருக்கா? இப்படியான ஒற்றை பெற்றோர்கள் குழந்தைய விட்டுட்டு போகிறாங்கன்னா சரி, ஒற்றை பெற்றோர்களுக்கு ஆஃபீஸ் டைமில் ஏதாவது பிரச்சனை கன்செஷன்ஸ் இருக்கா? 8 ஹவர்ஸ் அவங்க வேலை பார்க்கணுமா? 8க்கு முன்னாடி 2 மணி நேரம் பின்னாடியும் அவங்க இங்கேருந்து வந்துட்டு வேலைக்கு போகிற இடத்துல அவங்களுக்காக குறைந்தபட்சம் 6 மணி நேரம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அல்லது அவங்களுக்கான சம்பளம் எல்லாத்துலேயும் அப்போ எல்லாத்தையும் திரும்ப பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே நம்ம அரசியலாக சில விஷயங்களை புரிந்துருக்க என்ன சொல்லுவோம், பெண்ணோட பார்வையில் பார்த்தா அந்த உலகத்தையும் திரும்ப மாற்றி வைக்க வேண்டியிருக்கும். அது ஒரு தொழிலாளியுடைய பார்வையில் பார்த்தா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம திரும்ப மாற்றி வேறையாக தான் யோசிக்க வேண்டியிருக்கும். அப்படிதான் ஒற்றை பெற்றோருக்கும் இந்த குடும்பம் சார்ந்து அல்லது இந்த சமூகம் எப்படி இயங்கிட்டு இருக்கோ அதனுடைய பார்வையிலிருந்து பார்க்குறப்ப அது நிறைய கேப்ஸ் இருக்குது, நிறைய ஃபில்லப் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் அதை நம்ம தனியாக நிறைய பேச வேண்டியிருக்கும். இப்போ நமக்கு திரைப்படம் சார்ந்து இப்படி நிறைய விஷயங்களை அவங்க பிரித்து கொடுத்தனால அதுக்குள்ளேருந்தும் சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. பொதுவாக திரைப்படங்களில் இப்போ இலக்கியத்தில் ஒரு பெரிய ஆராய்ச்சி ஏஐலேருந்து ஆரம்பித்து யாழினி தோழர் வரைக்கும் முனுசாமி தோழர் வரைக்கும் அந்த ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. திரைப்படங்கள்லையும் அந்த பிரச்சனை இருக்குது. திரைப்படங்களில் தனியாக ஒரு ஒற்றை பெற்றோர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பயங்கரமாக அவங்க ஒரு சூப்பர் ஹீரோ மாறுற மாதிரி படங்கள்லாம் எதுவும் இல்லைன்னே சொல்ல முடியும். அப்போ அதில் எல்லா இடத்துலையும் ஒரு ஒற்றை பெற்றோர் ஒரு பெரிய ஒரு 15 கேரக்டர் வரப்போ ஒரு கேரக்டராக அவங்களும் வந்துடுவாங்க. அதுக்காகவே கமலா கணேஷ், அப்புறம் மனோரமா, நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, பண்டரிபாய் வரைக்கும் இருந்திருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வேண்டியிருக்கு, ஒற்றை பெற்றோர்னா ரஜினி தூக்கி சமக்கிற பண்டரிபாயாக தான் இருக்கணும். அவங்க என்னைக்காவது திரும்ப அவங்க சொந்த வாழ்க்கையில் ஆக்சிடென்டே பண்ணக்கூடாத ஆளாக இருக்கணும். ஒரு பெரிய சிக்கல் பாருங்கள், ஒரு
ஒரு பெண்ணோ ஆணோ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க விபத்தாக ஒரு காதல் உறவுகளாக எதிர்த்து வரலாம், அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த ஒற்றை பெற்றோர் விழுந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒருவேளை அப்படியான உறவுக்கு அவங்க போயிட்டாங்கன்னா அதோட ஏற்கனவே சமூகம் நிறைய விஷயங்களை கையில் வச்சிருக்கு இல்லையா, ரொம்ப ஈஸியாக அவங்கள முத்திரை குத்தி ஓரமாக ஒதுக்கி வச்சிடும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ இந்த பிரச்சனை என்னவா இருக்குது, அது இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக பேசப்பட்டிருக்கு. இன்றைக்கி நூறுசாமி இந்த படத்தில் சக்திவேல் அந்த பண்ணையார் மாதிரியான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கோம். அவர் சொல்கிறார், ஒரு இரவு கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்தில் தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. படத்துக்கு பின்னாடி கூட நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை இந்த செல்வி வந்து திருமணம் பண்ணிக்கிட்டான்னா என்ன பிரச்சனை, அவள் யாராவது நம்ம ஜாதிக்கு தான் பண்ணிக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த உரையாடல் வரப்போ சொல்கிறாரு. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் உங்கள் ஒய்ஃபெல்லாம் சந்தோஷமாக வச்சுருக்கீங்க? ஆமாம், அப்படிலாம் இல்லை, நான் வந்து உப்பு சொப்பு இல்லாத இடத்துக்கு கூட நான் அடிப்பேன் அப்படின்னா எல்லாம் அந்த இடத்த சொல்லுவார். இப்போது விருப்பம் இல்லை அல்லது இப்படியான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம ஒய்ஃப்லாம் எவ்வளோ பேர் நம்ம கூட இருப்பாங்க, அவங்களும் விவாகரத்தை வாங்கிட்டு திரும்ப வந்து வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்குமே. இப்போ குடும்பம் அப்போ இதில் தாண்டா ஜாதி ஊர் மானம் எல்லாமே அதில் தான் இருக்குன்னு திரும்பவும் அவர் சொல்ல ஆரம்பிச்சுவார். அப்போ படம் வந்து முதல்ல தான் ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் லேகாக இருக்கும். அதெல்லாம் சினிமா பற்றி பேசுகிறப்ப தனியாக பேசிக்கலாம். ஆனால் இந்த தலைப்புக்குள்ளே பேசும்போது தொட முடியாத ஒரு விஷயத்தை தொட்டிருக்காரு. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதையாக அதை முடிச்சதுனால அவருக்கு சில பாசிட்டிவாக சில விஷயங்களை எடுத்துக்க முடியுது. செல்ஃபோனில் இந்த மாதிரியான நிறைய தொந்தரவுலாம் இல்லை, அந்த ஊருக்குள்ளே அந்த மாதிரியான ஒரு மாப் வரலை அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே கடைசியாக மட்டும் அந்த யூடியூப் சேனல்ஸை கொஞ்சம் கொண்டு வந்து படத்தை முடிச்சிருப்பாருங்களா. ஆனால் அதில் பேசப்படுற ஒரு விஷயங்களை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது, இந்த திரைப்படம் மறுமணத்தை சொல்லுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் பெண்ணோட விருப்பம் ஏதாவது இருக்கா அந்த படத்தில்? இல்லை. ஏன்னா ஒரு சூழல் சார்ந்து எங்கேயோ ஒரு பக்கம் பசங்க இழுத்துட்டு போகிறாங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டு திருமணம் நீ பண்ணணும், மறுமணம் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாங்க. அவங்க திருமணத்துக்கு முன்னாடி நடக்கிறது. அப்போது 20 வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 15 அந்த குழந்தை அப்பா இறந்து போனதுக்கான கட்டத்தில் வந்து ஒரு 15 வருஷம் கழிச்சு இந்த திருமணம்ன்ற விஷயத்தை யோசிக்கிறாங்க. இந்த 15 வருஷம் இருக்குல்ல, அதை யார் பேசுறது? அது ரொம்ப சிக்கலான இடம், அது வெம்மையான அந்த இடத்த தொட்டு பார்க்கவே முடியாது. குழந்தைகளாலையும் பேச முடியாது. இந்த திரைப்படங்களால் பேச முடியுமான்னு தெரியல. இலக்கியங்கள்னா எழுத முடியும் அதில் இருக்க விஷயங்களை, திரைப்படமாக அதை காட்ட முடிஞ்சதுன்னா அது வேற மாதிரி போயிடும். அப்போது அவளுக்கு ஒரு கட்டத்தில், அதுவும் கல்லூரி படிக்கிற பசங்க இருக்கிறப்ப ஏதோ ஒரு விளையாட்டாக வந்து அந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணுறப்ப தான், ஆமாம் நான் வந்து திருமணம் பண்ணிக்கூடாதா அப்படின்னு கேட்குறப்ப, இன்னொரு ஆசிரியர் வந்து உனக்கு அந்த மாதிரி விருப்பம் இருக்கான்னு கேட்குறப்ப ஆமான்றதெல்லாம் சொல்கிறான். அப்போ இது திருமணம் சார்ந்த விஷயம் மட்டும்தான் இருக்குது. இயல்பாகவே அவள் எங்கேயோ வேலைக்கு போகிறாள், கூலி வேலைக்கு போகிறா, பாஸ்போர்ட் அந்த ஏதோ ட்ராவல் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறாங்க செல்வி. அது மாதிரி ஒரு 15 இடங்களுக்கு போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, ஆட்டோவில் போகிறாங்க. இங்கெல்லாம் ஒரு ஆணை பார்த்து அவங்களுக்கு சின்ன ஈர்ப்போட ஏற்படாது. அப்படியான ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு காதல் திரும்ப வந்து அவங்களுடைய திருமணம் நடந்துன்னா இந்த படம் எப்படி இருந்திருக்கும்? அதுதான் இன்றைக்கி பெரிய சிக்கல். ஏன்னா இது வந்து ஒன்று தான், ஒரே ஒரு உண்மையில் நடந்த கதையை எடுத்து வச்சு அவர் பண்ணியிருக்காரு. 2019 ஏதோ நடந்ததுன்னு அந்த படத்துலேயே வரும். ஒன்று தான் நடந்திருக்கு. மிச்சம் இருக்க 99.9% எங்கே இருக்கிறாங்க அவங்கெல்லாம்? அவங்களுடைய கதையில் யார் சொல்கிறது? அது இன்னும் பெரிய சிக்கலான விஷயம். அப்போ இப்படியான ஈர்ப்புகள் வந்து நீ வேலை பார்க்குற இடங்களில் அல்லது சொந்தங்களுக்குள்ள அல்லது எங்கேயோ முன்னாடி படித்த நண்பர்களோடு சேர்ந்து அந்த நண்பர்களில் யாராவது மேலே ஒரு ஈர்ப்பு வந்து திரும்ப ஒரு காதல் அப்படிங்கிற போய் அப்படி ஒரு திருமணத்தை நோக்கி போயிருந்தா அது இன்னும் இந்த அளவுக்கு கூட அந்த படத்தில் எல்லாம் வரவேற்கிறாங்க. இன்னைக்கு சமூகத்தில் நிறைய பேர் அந்த படத்தை எல்லாமே பாராட்டுறாங்க. அது எங்கேயோ தான் நடக்குது. ஏன்னா பாயிண்ட் 1ல் தான் அந்த பிரச்சனை இருக்குது. அது இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய குடும்பங்களை எதுவும் சிதைக்க போகிறதே இல்லை. அந்த பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்க, அந்த குழந்தைகள் 2 பேர் குழந்தைகள் ஒத்துக்கிறாங்க, 2 பேரோட வீட்லையும் ஒத்துக்கிறாங்க. அதுபோது அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படியான விஷயம் நடந்துருந்ததுன்னா மிச்சம் இருக்க 99.9% அவங்களோட சொல்லப்படாத கதைகளை வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து அந்த ஊர் தலைவர் அந்த ஊரும் பேசியிருந்தோம், அது மாதிரி நம்மளாம் கூட்டம் போட்டு இருந்திருப்போம். அதாவது நம்ம இதை எதிர்க்கிறவங்க கூட்டம் போட்டு இருந்திருப்பாங்க. இல்லை, இது வந்து இந்த குடும்பம் அமைப்பே சேர்ந்து போயிடும், இது சனாதனத்துக்கு எதிரான போராட்டம், இது ஹிந்துத்துவாக்கு எதிரான போராட்டம்ன்ற மாதிரி ஒரு அரசியலாக இது மாறி போயிருக்கும். அது இன்னைக்கு மாறல. அவங்க எல்லாத்துக்கும் இது மாதிரி சின்ன சின்ன கேளிக்கைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. ஓகே, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அப்போது இது வந்து ரொம்ப காத்திரமாக இந்த விஷயங்களை பேசுது, அதை எடுத்துக்கிட்ட விஷயங்களை பேசுது. திருமணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்து யாரோ ஒருத்தர் திருமணம் பண்ணுறதுக்கு ஒரு முடிவு எடுத்த பிறகு தெரிஞ்ச ஒருத்தரை தற்செயலாக அவருடைய குணநலங்கள் நல்லா இருக்குது ஓகே அப்படின்ற மாதிரி அதுலேருந்து அவங்க வந்து திருமணம் பண்ணுறதுன்னு ஃபிக்ஸ் பண்ண பிறகு காதலிக்கிறாங்க அப்படின்னா வச்சுக்கலாம். ஒரு நாளில் தான், ஒரே நாளில் அதை அவரை பார்த்து காதலிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஓகே, அவங்க நல்லா இருக்கலாம், அப்படி பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதில் அந்த முடிவு எடுத்த பிறகு அதில் ஏற்படுற சிக்கல்களை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு பெண் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆனால் பெண்ணுக்கு இன்னும் கூடுதலாக இந்த மறுமணத்தை ஆமாம் எனக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்கிறதுல இருக்க தயக்கம் இருக்குல்ல, அது ரொம்ப சிக்கலான விஷயம். அதை வெளியில் போய் சொல்ல முடியுமா? சொன்னால் அதில் அவங்க அம்மாவே ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த பொண்ணோட அம்மா
அந்த அம்மா ரொம்ப உனக்கு வந்து இன்னும் அடங்கலையா அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த பொண்ணு சும்மா இருக்க மாட்டா, செல்வி நீ மட்டும் 60 உனக்கு 66 வயசு ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் கூட அப்பா கூட எனக்கு வந்து என்னோட கணவன் இறந்து போனப்போ முன்னாடி இந்த சீனில் வரும், கணவன் இறந்து போனப்போ கூட யாராவது இருந்தால் நல்லா இருக்கும், நான் வேலைகளுக்கு போயிட்டு வருவேன், 2 பசங்களும் படிக்க போகிறாங்க, அதனால் அவங்கள வீட்டில் இருந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு தேவைப்படுறாங்களே அப்படின்றனால ஒற்றை பெற்றோருக்கு இன்னொரு ஒற்றை பெற்றோர் தேவைப்படுறாரு இந்த இடங்களில். அப்போது அம்மாவுக்கு கூப்பிட்றப்ப அம்மா வந்து அவள் அப்பாவுக்கு பணிவிடை பண்ணிட்டு இருப்பாங்க 60-65 வயசில். அப்போ உனக்கு 65 வயசில் அடங்கலைன்னா எனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி அவங்க அதை கேட்பாங்க. அது பயங்கர ஹார்ஷ் ஆகிடும் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற 2 பெண்களுக்கும் அம்மாவுக்கும் கூட. நீ என்ன இப்படி கேட்டியா அப்படி கேட்டியா. அப்போது இந்த வெக்காபுலரி இருக்குல்ல, வார்த்தைகள் எது பயன்படுத்த முடியும் எது பயன்படுத்த முடியாது. பொதுவாகவே தனி பெற்றோர் அது விதவைன்னு வச்சுக்குவோம், அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்குவோம் இப்போதைக்கு பேசுறதுக்கு. அவங்க எந்த இடத்துல புழங்கலாம்னு இருக்குது, எந்த இடத்துல புழங்கலாம் எந்த இடத்துலாம் புழங்கக்கூடாது, எங்கே வரலாம் எங்கே வரக்கூடாது, எங்கே வரைக்கும் வரலாம், கோயிலுக்குள்ளே சுபகாரியங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்புறம் என்ன வார்த்தையை பயன்படுத்தலாம், சில வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, இங்கே அதுதான் வருது. அப்போது எல்லாருக்கும் அனுமதிக்கப்பட்ட எதுவும் அவங்களுக்கு அனுமதிக்கப்படல. அப்போ இதெல்லாம் நம்ம பேச வேண்டியது. நிறைய இலக்கியங்களில் அங்கே பேசியிருக்காங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நமக்கு தமிழில் என்ன நடக்குது, தமிழ் திரைப்படங்களில் சில ரெடிமேட் கேரக்டர்ஸ் இருக்கும், அந்த கேரக்டர்ஸை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த லெவலில் ஹீரோ ஆக்கணும், அதுக்காக அதை பயன்படுத்துவோம். ஆனால் பராசக்தி அதில் ஒரு மாற்றான ஒரு பார்வை முன் வச்சுப்பாங்க. பராசக்தி கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு. அந்த படம் பேசுகிறப்ப கல்யாணியை தான் முன்னிறுத்தி அந்த கதையை நகருது. கோர்ட்டில் நடக்கிற அந்த கோர்ட் ட்ராமாவாக இருக்கட்டும், அல்லது அவர் அங்கேருந்து ரங்கோன்லேருந்து இங்கே வந்த பிறகு அவங்களுடைய என்டையர் லைஃப்பும் கல்யாணி தேடி தான் போகும். கல்யாணி யார், அவள் வந்து ஒரு கை குழந்தையோடு இருக்க கைப்பெண். அவளுக்கு நேரில் என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்குது இந்த சமூகத்தில், உழைக்க போன இடங்களில், வேலை பார்க்க போன இடங்களில், வீடுகளில் ஒதுங்கின இடங்களில், சொந்தக்காரர்கள்ட்ட இருந்து அல்லது கோயிலுக்கு போன இடங்களில், இது எல்லா இடங்களையும் சிக்கல். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இப்போ இது வந்து ஏதோ ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அல்லது ஏதோ ஒரு கிராமப்புறத்தில் நடக்கிறதுலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து ஹைகோர்ட்டோட ஒரு பெரிய சேம்பருக்குள்ளே இது நடக்கும், அல்லது ஐஏஎஸ் ஆஃபீஸுக்குள்ளே நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். அதனால் இதில் படித்தவங்க படிக்காதவங்கன்ற மாதிரியான எந்த இதுவும் கிடையாது, நகரங்களில் கிடையவே கிடையாது, அல்லது இந்த கம்யூனிட்டியில் கிடையாது, அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லா இடங்களிலும் நீக்கணும் நடந்தது. எல்லா இடங்களையும் இவங்களுக்கு வந்து எல்லா அடையாளங்களும் தொடர்ந்து ஆண் பெண் அடையாளத்தை மட்டும் தான் இருக்கிறாங்க. அதுதான் பயங்கரமான ஒரு ஆதி அடையாளம். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சர்ஸையும் உருவாக்கி இருக்கு. அது அந்த இதுலேருந்து தான் உருவாகி அதுக்கு மேலே மேலே எல்லாத்தையும் ஜாதி மற்ற எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சுருக்கோம். அப்போ இது வந்து எல்லா இடத்துலையும் இன்னைக்கு இருக்குது. அதுவும் ரொம்ப நம்ம கீழே தேசியங்கள்னு சொல்லக்கூடிய ஆசிய நாடுகளில் குடும்பம் அப்படின்னு ஒன்று நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம்ல, அந்த குடும்பத்துக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. ஜப்பானில் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அங்கேயும் தனிப்பட்டோருக்காக இருக்கவங்களுக்கு இதே பிரச்சனை இருக்குது. அல்லது அவங்க குடும்பத்துக்குள்ளே அவங்க வந்து பால் வாங்க போகிறதுக்கும் அல்லது இது மாதிரியே வளர்ந்துட்டாங்க, வீட்டில் இருக்க 2 குழந்தைகள் வந்து ஹாஸ்பிட்டல் இது ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க அல்லது காலேஜுக்கு போகிறாங்க, அவங்க திருமணம் வரைக்கும் அவங்க கூட இருக்கணும் நமக்கு அப்படின்றதுனால இதுக்காக வைக்கப்பட்ட போது அவங்களுடைய அந்த மோல்டானது இருக்குல்ல, அது எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. தமிழ்லேயும் அதுதான், இந்தியாவுக்குள்ளேயும் அதுதான். அப்போ இந்த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் ஒரு பெண்ணுக்கு என்ன ரோல் இருக்குது, குடும்பத்துக்குள்ளே அவருக்கு என்ன ரோல் இருக்குன்றது தான் தீர்மானகரமாக அது இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ அதுதான் இதோட மையமான பிரச்சனை. அதை உடைக்காமல் பெரியார் சொன்ன மாதிரியான விஷயங்கள்லேருந்து அல்லது சாப்பாட்டுக்காக தான் குடும்பத்தை தூக்கி சமைக்கணும்னா அதை போட்டு உடச்சிட்டு ஹோட்டல்ன்ற மாதிரியான விஷயங்கள் வெளியில் போகிறப்ப அப்போல்லாம் நம்ம வந்து தோழர் சொன்ன மாதிரி எனக்கு 2 குழந்தை அவங்களுக்கு 2 குழந்தைன்றது நம்ம ஈஸியாக எடுத்துக்கோமா இருக்கும். அதை நோக்கி போக வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ இது குடும்பம் சிறஞ்சிருமா, கொஞ்ச நாளாக நடந்துகிட்டே இருக்குது. வெஸ்ட்லேயே கூட குடும்பத்தெல்லாம் வந்து புனிதப்படுத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம குடும்பம் தான் ரொம்ப சிறந்தது, குடும்ப அமைப்பு தான் சிறந்தது. ஏன்னா என்ன அடி அடித்தாலும் தாங்குறாங்கல்ல, வேற என்ன வேண்டிய என்ன வேணால் அடிங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்ற மாதிரி நிறைய நமக்கு அதுக்கான சிவ வாக்கியங்கள்லாம் இருக்குது. அதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் எவ்வளோ நாள் 100 வருஷத்துக்குள்ள ஓட்டிட முடியும். இந்த சமூகம் பெரிய எந்த மாற்றத்தையும் தேவைப்படாது. தமிழ் படத்தில் தமிழ் திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து மயிலை காதலிக்காம போங்க, சைக்கிளிங்க என்ன பண்ணிங்க. மயிலை பற்றி பேசுகிறப்ப ஏன் குருமாவை பற்றி பேச வேண்டியிருக்கு? மயிலை பற்றி பேசுகிறாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஹீரோ, அதோடு நிறுத்திடலாம். ஆனால் குருமாவை பற்றியும் அங்கே பேச வேண்டியிருக்கு. அப்போ இன்னைக்கு அந்த சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பெண் தான், வயசெல்லாம் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு பார்க்கணும்ல, அதுவும் இது மாதிரியான ஒற்றை பெற்றோராக இருக்கிற பெண்ணாக இருந்தாங்கன்னா இன்னும் ஈஸி. இந்த படத்தில் வரும், அந்த படத்தில் ஒரு காட்சியில் வந்து அவள் இரவில் வந்து வீட்டில் இருக்கிறப்ப ஒரு 4-5 பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. நல்லவேளை அதெல்லாம் வேறு மாதிரி ட்ராமாவாக காட்டாமல் ரொம்ப தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. சத்தம் மட்டும்தான் கேட்கும், ஒரு கதவு பக்கத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்கும். என்ன நீ அங்கேவா ஏதோ சொல்ல மாதிரி, இன்னொருத்தர் நான் உனக்கு பணம் தேவைப்பட நான் கொடுக்குறேன், நிலம் எழுதி தர்றேன், இப்படி 4 பக்கமும் வந்து அது கேட்குற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப சாதாரண விஷயமா மாறிடும். குருமாவுக்கு அப்படிலாம் நடக்குது இல்லை. குருமாவை பற்றி பேசுகிறப்ப ரஜினியே கிண்டல் பண்ணுறாரு, கவுண்டமணி போடானி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அங்கே அந்த பேச்சே நடக்குது.
அப்போது மயில் விஷயத்தை நம்ம வேலையாக எடுத்துக்குவோம், அது வயது சார்ந்த பிரச்சனை, அதுக்குள்ள ஏதோ ஒரு காதல் தோல்வி ஏதோ நடக்கிற விஷயம் எடுத்துக்க முடியும். ஆனால் குருவமா ஏன் அந்த இடத்துக்கு வரணும்? இந்த குருவமா தான் தமிழ் கேரக்டர்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. தமிழ் திரைப்படங்களில் எல்லா இடங்களையும் குருவமா தேவைப்படுறாங்க. மனோரமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன தம்பியில் அவங்க பையனை வளர்க்குறாங்க. வளர்த்துட்டு போட்டோம், ஏதோ பண்ணுங்க, அவங்களுக்கு தாலி எடுத்து திரும்ப கட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம வந்து கடுமையாக அதை வந்து சரின்னு ஒத்துக்கிறதா இல்லை வேணான்னு சொல்கிறதா அப்படியான ஒரு சிக்கலை உருவாக்கிடுவாங்க. தமிழ் சினிமா அப்படிதான் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுது. ரொம்ப முக்கியமாக விஸ்வநாத் வந்து நல்ல விஸ்வநாத் நல்ல ஜனதனியமான படங்கள் எடுக்கக்கூடியவர். சில நேரங்களில் புரட்சிகரமான கருத்துக்கள் கூட அதில் இருந்திருக்கு. தெலுங்குல வந்து தமிழில் சலங்கை ஒளின்னு வருது. அந்த படத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு முன்னேறுவார். அதுக்கு ஒரு பணக்கார பெண் வந்து ஜெயபிரதா சப்போர்ட் பண்ணுவாங்க கமலுக்கு. ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து விதவைன்னு தெரிஞ்ச உடனே அவங்க புட்லாம் வச்சுருவாங்க. இவருக்கு பயங்கர சிக்கலாகிடும். அது வரைக்கும் அவங்கள பற்றி இவர் வச்சிருந்த மதிப்பீடுகள் எல்லாமே மறைஞ்சு வேற மாதிரி ஆகிடும், பிரிஞ்சு போயிடணும், ஒரு சிக்கலாக வருவீங்களா. இப்படியான ஒரு விஷயத்த சொல்கிற அதே விஸ்வநாத் அடுத்த படம் சுவாதிமுத்தியம், என்ன படம் அது, சிப்பிக்குள் முத்து. சிப்பிக்குள் முத்துல ஆப்போசிட்டாக இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு ராதிகா விதவைக்கு மறுமணம் பண்ணுறதுக்கான தேவையை ஒட்டி வந்துடும். ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது தான் அது சிக்கல். நீங்கள் பலபடி ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த இடத்துல ப்ரெஷர் வருது, திரும்ப ஒரு திருமணத்தில் ஃபெயில் ஆனவங்க, அதில் வந்து அது எந்த காரணமாக இருக்கலாம், கணவன் இறந்து போனால், மனைவி இறந்து போனால், அல்லது விட்டுட்டு போனால், ஏதோ நடந்துச்சு. இப்போ திரும்ப 2வது எக்ஸாம் இருக்குல்ல, அது பயங்கரமான எக்ஸாம். எப்போவும் என்னவாக இருக்கும், சப்ளிமெண்ட் கம்மியாக ஈஸியாக தானே கொடுக்கணும். முதல்ல 10th 12th எழுதுறாங்க, ஃபஸ்ட் எழுதுறாங்க, அதில் ஈஸியாக எழுதுற மாதிரி அடுத்த எக்ஸாம் அதோட மோசமான எக்ஸாம். இப்போ என்ன வேண்டியிருக்குன்னா, மனநலம் குன்றிய ஒரு ஆணை தேர்ந்தெடுத்து அந்த ஆணை வந்து ஈக்குவலாக எல்லாருக்குமான சாதனை கிடைக்கிற ஆணாக கொண்டு வந்து நிறுத்துற வேலையை யார் பார்க்கணும்? பெண். ஏன்? அவன் விதவை. உனக்கு இதுதான் வாய்ப்பு. குழந்தையோட இருக்க விதவை இன்னும் கூடுதலாக சப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் பேக்கேஜ் இப்படி வந்தால் இப்படிதான் இருக்கு. சமூகம் வந்து இப்படிதான் தீர்மானிக்குது. நீங்க இந்த படம் வந்து 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அன்னைக்கு மட்டும் அப்படி இல்லைன்னு. இன்னைக்கு வந்து நீங்க போய் மேட்ரிமோனியல்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த மறு திருமணத்துக்கான அந்த லிஸ்ட்ல என்னவா இருக்கும்னா, ஆப்போசிட்ல மேட்சிங்ல என்னவா இருக்கும்னா 60 வயசு, 65 வயசு, 55 வயசு இப்படிதான் இருக்கும். இவங்க 23 வயசா இருக்கலாம், 25 வயசா இருக்கலாம். இந்த மேட்ச் பண்ணவே முடியாது. அப்ப இன்னும் நம்ம வந்து அது மாதிரியான ஒரு மேட்சிங்க்கு வரவே இல்லை. இந்த சமூகம் அப்படியான ஒரு சூழலுக்கே வரல. அப்ப இதை இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி பேச வேண்டிய ஒரு திரைப்படம் தான் இன்னைக்கு நூறுசாமி. அது ஒரு இயல்பா அந்த படம் வந்து சில கதைகளை சொல்லிட்டு போகுது. அந்த கதையில வந்து கணவன் இல்லை, பசங்களை வளர்க்குற அந்த பிரச்சனை நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் வருது. அந்த பிரச்சனை வருது. 2 பேரும் வந்து நல்லா படிக்கணும்னா என்னால் படிக்க வைக்க முடியாது. அப்போ நான் அங்கே வந்து அகரம் மாதிரி ஒரு அமைப்பில் கொடுத்தா அங்கே போய் ஹாஸ்டலில் படிக்க வைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. அது முடியல. அப்போ திரும்ப பசங்க 2 பேரும் உள்ளே வச்சுக்கிறாங்க, கூடயே வச்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு கூட வச்சு வளர்க்குறப்ப இவங்க 4 இடங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வர்றப்ப அந்த ஊருக்குள்ள ரஜினி கமல்லாம் உட்காந்து, ரஜினி கவுண்டவுன்லாம் உட்காந்துருக்க மாதிரி ஒரு செட்டில் உட்காந்து ஆளாளுக்கு ஏதாவது கிண்டல் பேசுறது, போகிறது வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி அவங்க எதிர்கொள்கிறாங்க. இது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இப்போ ஒரு வழக்கமாக அவங்க அதுக்கு முதல் நாள் வரைக்கும் என்னெல்லாம் புழங்கிட்டு இருந்தாங்களோ அந்த ஏரியாவுக்கு திரும்ப புழங்க முடியாது. அவங்க ஒரு இடத்த சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து வெளிக்கு முட்டுச்சுன்னா நான் வந்து பக்கத்தில் இன்னொரு பேர் சொல்லி அவள் போகிறப்ப தான் போக முடியுன்றாங்க. ஏன்னா தனியாக போக முடியாது. தனியாக நீங்கள் போயிட்டு வரீங்க நைட்டில் அப்படின்னா என்ன சொல்லுவோம் ஊர். அந்த படத்தில் இன்னொரு இடத்துல வரும், கேட்பான் அந்த இவன் வந்து பண்ணையாரமாக இருக்கிற அந்த கேரக்டர் வந்து, என்ன நைட்டு 11 மணிக்கு லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அவங்க வீட்டுக்குலாம் நைட்டு 11 மணி 12 மணி லைட்டை போட்டே தூங்குற கேரக்டர் இருந்தால் என்ன பண்ணுவோம் அதுக்கு. ஆனால் 11 மணிக்கு ஒரு பெண் தனியாக இருக்க வீட்டில் லைட் எரிஞ்சிச்சுன்னா அல்லது ஃபோன் பேசினா, இப்போ அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கலாம். மொட்டை மாடியில் வந்து ஒரு பெண் ஃபோன் பண்ணுறாங்கன்னா, பெண் ஃபோன் பண்ணாவே நம்ம வேலையை வச்சுக்கிறது தான் இன்றைக்கி சமூகத்தில் யதார்த்தம். சரி, அந்த பெண் வந்து தனி பெற்றோராக தனி விதவையாக இருக்கிறாங்க அல்லது தனி வேணான்னு சொல்லிட்டு அவங்க தனி பெற்றோராகவே இருக்காங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? அவங்க நைட்டு ஒரு 10 மணிக்கு பேக் பண்ணிட்டு போனாங்கன்னா அந்த தெரு எப்படி பார்க்கும்? 12 மணிக்கு அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா எப்படி பார்க்கும்? யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து 2 வீலரில் இறக்கி விட்டு போகிறாங்கன்னா எப்படி பார்க்கும்? காரில் இறக்கி விட்டு போனால் எப்படி பார்க்கும்? உள்ளே யாருமே தெரியும். 2 வீலர்லையாவது தெரிஞ்சிடும், ஒரு பையன் பொண்ணு ஏதோ தெரியும். கார்னா இன்னும் அதோட அடுத்த விஷயம். நம்ம ஏன்னா தெரியாத விஷயத்தான் நம்ம ஈஸியாக கட்டணும், நிறைய கதையை கட்ட முடியும். அப்படி வந்து சூழல் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இவ்வளவு விஷயம் வந்த பிறகு கூட சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் எவ்வளோ வந்தாலும் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பயன்படுத்துறதெல்லாம், டெக்னாலஜியே ரொம்ப ஈஸியான கூட எல்லாத்துக்கும் ஏஐ வந்தாலும் கூட மனித மனம் இருக்குல்ல, அதை வந்து யாராலும் பெருசாக மாற்ற முடியாது. அதனுடைய ஆசை, அதனுடைய பேராசை, அதனுடைய அடுத்தவங்க எப்படி இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறது எல்லாமே ரொம்ப அடிப்படையானது. அதில் எந்த மாற்றங்களும் இது வரைக்கும் நடக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த சயின்டிஃபிக்கான விஷயங்கள்லாம் அதை நோக்கி மாற்றுச்சுன்னா நல்லது.
அது அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்குமானே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப எளிதாக வந்து அது சொல்லிட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இயல்பாகவே அந்த படத்தில் சின்ன பசங்களாம் எடுத்துக்கல கதைக்கு. ஒரு 5-6 வயசுல எடுத்திருந்தாங்கன்னா அது ஈஸியாக இருந்திருக்கும். அந்த மாதிரி சொல்லுவாங்க, நீ ஏன் 15-20 வயசுல பசங்க கல்யாணத்துக்கு ரெடியான பிறகு நீ கல்யாணத்துக்கு யோசிக்கிற, நீ 2-3 வருஷங்கள் இருக்கவே யோசிச்சிருக்க வேண்டியதானே, அப்பயே இறந்து விட்டாங்க அப்பயே யோசிச்சிருக்க வேண்டியதானே சொல்கிறப்ப அதுக்கு வேறு ஏதாவது பதில் சொல்லுவாங்க, அப்படி தண்ணி போயிடும். அப்போது இந்த படம் வந்து இப்படி தான் எடுத்துக்குது. ஒரு 3 வயது 4 வயதில் அதை பற்றி பேசுகிற, அப்போ யாருமே பேசுகிற, திடீர்னு ஒரு 15 வருஷம் கழிச்சு ஜம்ப் பண்ணி தான் அந்த கதையை பேசுகிறேன். ஆனால் அந்த திருமணம் பற்றி மறுமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பையனும் அம்மாவும் பேசிக்கிற இடத்துல, அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுற இடத்துல பையன் ஒரு விஷயத்த சொல்லுவான், இல்லைம்மா நீ இப்படி பண்ணால் தான். ஆப்போசிட்டில் வந்து ரொம்ப ரீசெண்டாக ஒரு கை குழந்தை கூட இல்லை, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ ஒருத்தர் இறந்து போயிடுவார், அவருடைய மனைவி அங்கே இருப்பாங்க. அவருடைய ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவார், கட்டட தொழிலாளி. அவருடைய உடலை கொண்டு வந்த அந்த வேனில் தான், அந்த ஆம்புலன்ஸில் தான் இந்த அம்மாவை கூப்பிட்டு போய் குழந்தை பிறப்பே அதுதான் நடக்கும். அப்போ அப்படியான ஒரு சிக்கலில் அந்த குழந்தைகளாம் இன்னும் பார்த்தா 2-3 வருஷத்தில் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமா பட்டுச்சு. இன்றைக்கி இவங்க பண்ணுற திருமணம் அப்படிங்கிறது இன்னும் அடுத்தடுத்து தொடர்ந்து இன்னும் சிலர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் இல்லையா, அதான சிக்கல். இப்போ நமக்கு ஆப்ஷனே கிடையாது. இப்போ எப்படி ஆப்ஷனே இல்லை, ஆண் பெண்ணை திருமணம் பண்ணிக்கலாம், பெண் ஆணை திருமணம் பண்ணிக்கலாம், 3வது ஆப்ஷனே கிடையாது. 3வது ஆப்ஷன் அதில் தான் நமக்கு சிக்கலாகுது. இதில் ஆண் பெண்ணுக்கான வரையறை கொடுக்குறப்ப 2 பேருக்கு முதல் திருமணம் ரொம்ப ஈஸியாகிடுது, 2வது திருமணம் அவ்வளோ சீக்கிரமாக நடக்காது. ஆணுக்கு ரொம்ப ஈஸியாக நடந்துருது. அது கூட ஆணுக்கு ஏன் ஈஸியாக நடக்குதுன்னா, இந்த சொத்துரிமை சார்ந்த விஷயங்கள் ஆண் அப்பர் ரெண்டாவும் பெண் வந்து அதை தழுவி போகிற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறனால அது இப்படியே இருக்குது. குடும்ப சொத்து போயிடக்கூடாது. இதில் வேறு விதமாக சொல்லுவாங்க. இதில் வந்து மாமா இந்த செல்வியோட அண்ணன் வந்து அண்ணனோட பொண்ணை என் பையனுக்கு கொடுக்கணும், மாமா பொண்ணை கொடுக்கணும்னு வரப்போ குடும்பம் விட்டு போயிடக்கூடாது, குடும்பம் விட்டு போயிடலாம், சொத்து விட்டு போகக்கூடாது. சொத்து விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் பெண்களை வந்து அப்படியே வச்சுக்கிறது. இன்னும் ரொம்ப ரீசெண்டான பீரியட்ஸ் வரைக்கும் கூட அது இன்றைக்கும் கூட சில கிராமங்களில் கொங்கு பகுதிகளில் பார்த்திங்கன்னா வெள்ளை சேலை வச்சுட்டு அவங்கள வச்சுக்கிறது, அல்லது பார்ப்பனிய குடும்பங்களில் அவங்கள வந்து எத்தனை வயசில் கணவனையே யாருன்னு தெரியாமல் கூட அவங்க விதவையாக இருப்பாங்க, திருமணத்தன்னைக்கு தான் பார்த்துருப்பாங்க, அல்லது பார்க்காமலே கூட நடந்திருக்கும். அவங்கள வந்து மொட்டையடிச்சு அப்படியே வச்சுக்கிறது. அப்புறம் கூட அவங்க காசியில் மடங்களை விட்டுறது. நல்ல திரைப்படம் கூட ஒரு டாக்குமெண்ட்ரி, காசியில் ஒரு சின்ன ஒரு மடத்தில் வந்து இந்த மாதிரியான பெண்கள்லாம் கொண்டு அங்கே விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒற்றை பெற்றோர் இல்லை, ஒற்றையாக இருக்கிறவங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ஒற்றையான கேரக்டர்ஸ் நம்ம தமிழ் படங்கள் நிறையா வந்துகிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனையை பேசுகிற உடைக்கிற சில இடங்கள் வந்து அத்தை கேரக்டராகவோ அல்லது பாட்டி கேரக்டராகவோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இந்த கதையில் வந்தது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இப்போ இதில் வந்து நான் அலைகள் ஓய்வதில்லைன்னு ஒரு படம், 5 நிமிஷம் அலைகள் ஓய்வதில்லைன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து கார்த்திகேயை வந்து லவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் தனியாக பேசிக்க வேண்டியதாங்க. ஆனால் அங்கே யாருடைய பிரச்சனை மையமாக பேசப்படுதுன்னா இவங்க அம்மா தான். இவங்க அம்மா ஒரு ஒற்றை பெற்றோர், அவங்க அதில் பேசுவாங்க. நமக்கு ஏற்கனவே சொன்ன சலங்கை ஒளியில் வந்து அவருக்கு வந்து சில சிக்கல் வருது இல்லை ஹீரோவுக்கு, இவங்களை ஏற்றுக்கிறதா என்ன பண்ணுறதுன்ற மாதிரியான சிக்கல். ஏன்னா டக்குன்னு அவங்க முதலே தெரிஞ்சுன்னா டக்குன்னு 2 அடி தள்ளி வந்துடுவார் மனதளவில். இல்லை இவங்க வந்து பூஜிக்கப்பட வேண்டியவர், நம்ம வந்து தொடக்கூடாது. இது இன்னைக்கு இல்லை, ரிதம் படத்தில் ஆப்போசிட்டாக நடக்கும். ரிதமில் வந்து இந்த ஆண் அர்ஜுன் வந்து மறுமணத்துக்காக இவங்கள்ட்ட பேச வரும்போது அவங்க ரொம்ப, நான் வந்து சீதா மாதிரி ஆகிட்டேன். நான் சீதையும் அப்படியான ஒரு கேரக்டர் தானே. ராமர் விளக்கி வச்சுட்டாரு, 2 குழந்தைகளோட எங்கேயோ போயிருந்து கஷ்டப்பட்டு குழந்தைகளை படிக்க வச்சு அவங்க இன்ஜினியர் ஆகும் பிறகு ராமர் வருவார். அதுதான் அங்கேயும் ஒற்றை பெற்றோர் தான். சீதை வந்து ஒற்றை பெற்றோர், ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளில சொல்றதுன்னா சீதை வந்து ஒற்றை பெற்றோர். அவங்க கஷ்டப்பட்டு பையனெல்லாம் வளர்த்து வச்சுருவாங்க, அவங்க எல்லாம் இன்ஜினியரிங்லாம் படிக்க வச்சு வச்சுருப்பாரு. இவர் நேரம் அங்கேருந்து ராஜா வருவார், அவர் ஒரு ஹாபிக்காக வேட்டைக்கு வர்றப்ப இவங்களை பார்த்து அது பிரச்சனை அப்படி போகணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அது மாதிரி தான் ரிதமோட கேரக்டரில் அந்த ஹீரோயின் நினச்சிக்குவாங்க நம்மளை. இதில் அப்படிலாம் இல்லை, எனக்கு அதோட அந்த லைஃப் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப ஈஸி இல்லை, ஒரு மிஷின் மாதிரி அப்படி திருப்பி வச்சுன்னா அந்த லைஃப் முடிஞ்சிடும். கேமரா இந்த பக்கம் வச்சா இவங்களாம் தெரியுவாங்க, இந்த பக்கம் இவங்க தெரியுவாங்க. அப்புறம் உங்களை ஃபோக்கஸ் பண்ணோம்னா அங்கே வேணால் எங்கே வேணால் பண்ணிக்க முடியும். அப்படின்னா ஒரு லைஃப்பில் ஒரு மனித மனம் இருக்குன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அது ஒரு 360 இருக்குது, அதில் எல்லா விதமான உணர்வுகளும் இருக்குது. இந்த படத்துலேயே செல்வி ஒரு இடத்துல, எனக்கு படத்தில் அதுவும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். செல்விக்கு இருக்கா அப்படின்றதே கூட மறைமுகமாக சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதை சொல்லுவாள் ரொம்ப சாதாரணமாக, நானும் உப்பு போட்டு சாப்பிட்றேன், எல்லாரும் மாதிரி தான் நானும் இருக்குன்னு சொல்கிறப்ப சரி இன்னும் அடுத்த விஷயங்களை பேசு அப்படின்னா வரும். டீச்சர் அதுக்காக தான் பேசுவார், ஆனால் மூடிடுவாங்க. அந்த பையனோட அந்த நடவடிக்கை சார்ந்து அதை அப்படியே நிறுத்திடுவாங்க. இதில் ஒற்றை பெற்றோரை இன்னும் ப்ரெஷர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய படங்களில் தமிழில் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து அமீரோட ராம் வந்து அது மாதிரி இருக்கும். அந்த படத்தில் வந்து ஒற்றை பெற்றோர் தான். ஒற்றை பெற்றோரை வளர்க்கறதுனால தான் இவன் இவ்வளோ மோசமாக சைக்கோவாக மாறிட்டான்ற ஒரு இடத்துக்கு போய் நிப்பாட்டி வச்சுருவாங்க. அந்த படத்தில் அப்படி தான் அது வந்து
புரிதல் தான். அதில் வந்து படத்தில் சொல்லப்பட்டிருக்காது அது எதுவுமே. ஆனால் இவங்க எல்லாமே சொல்லிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்க திரும்ப காமிக்கிறேன். என்ன முன்னாடி சொன்ன மாதிரி ஒற்றை பெற்றோருக்கு இந்த சப்ளிமெண்ட் எக்ஸாம் தான் பயங்கரமான எக்ஸாம். 2 பேர் சேர்ந்து பண்ண வேண்டிய வேலையை ஒருத்தராக பண்ணுறப்ப இன்னும் கூடுதலாக பேசணும். இதுதான் மேத்தமெட்டிக்ஸ், இவங்களுக்கு தெரிஞ்ச மேத்தமெட்டிக்ஸ். 2 பேர் சேர்ந்து இழுத்தா 100 கிலோ இழுக்கலாம்னா ஒருத்தராக இழுத்தா 50 கிலோ இழுக்க முடியும். இவன் 100 கிலோ இழுக்க சொல்லுவான். அதுக்கு பிறகு மற்ற இதெல்லாம் வரும். சும்மா போக விடாமல் மாட்டில் ஏதாவது குத்திக்கிட்டே இருப்பாங்க, சுற்றி வந்து சூடு வைக்கிறது ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ இன்னும் கூடுதலாக அந்த ப்ரெஷரை கொண்டு போகிற மாதிரி அது அந்த படத்தில் இருக்கும். ராமோட கற்ற தமிழில் அந்த அந்த ஹீரோயினோட அம்மா வந்து ஒரு ஒற்றை பெற்றோர். அதனால என்ன ஆகும், இந்த ஊரை விட்டே அவங்களுடைய சித்தப்பாவோ மாமாவோ அந்த கேரக்டர் அவர் சொன்னதுக்காக மகாராஷ்டிரா போயிருக்கும். இந்த காதலுக்கு என்னெல்லாம் பிரச்சனை அது வரும். ஒற்றை பெற்றோர் அதனால பலவீனமாக இருக்காங்க, அதனால அங்கே போக வேண்டியிருக்கும். இப்படி தமிழ் படத்தில் எல்லா படங்களையும் எங்கேயாவது ஒரு ஒற்றை பெற்றோர் வந்துட்டே இருப்பாங்க அந்த கேரக்டர்ஸ்குள்ள. ஒன்று நான் முன்னாடி சொன்னால் ஹீரோ வந்து வெகுண்டு எழணும்னா கடைசியாக அவங்க அம்மா வெள்ளை சிலையில் துளி இங்கு போட்டுருணும், இல்லைன்னா தாலி எடுத்துகிட்டு வரணும். தாலி எடுத்து வந்தோன்னா சின்ன தவி பெரிய தவியாக மாறிடுவார். வந்து ஊரில் ஊர்ந்து எல்லாத்தையும் நாசம் பண்ண ஆரம்பிச்சுடுவார். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பேரன்பு வேற ஒரு ஏரியாவை போயிடுச்சு. இப்போ சமீபங்களில் வந்து ஆட்டிசம் குழந்தைகளுக்கான இதில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வேலை பார்த்துருக்காங்க. அந்த பகுதியில் அந்த ஒற்றை பெற்றோர் இருக்காங்கல்ல, 2 பேருனாலே சிரமம், அதில் இருக்க ஒற்றை பெற்றோர் அவங்களுக்கு இன்னும் கடுமையாக இருக்குது. அப்படியான ஒரு சிக்கலை தான் வந்து பேரன்பு திரைப்படம் வந்து பேசின்னு நினைக்கிறேன். மிஷ்கினோட நந்தலாலாவும் கிட்டத்தட்ட அந்த கேரக்டர்ஸ் லெவலில் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருப்பாங்க, இவரும் அப்படி தான் இருப்பார். கடைசியாக 2 பேரும் எங்கேயோ ஒரு இடத்துல மீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான அந்த இது கிடச்சிடும், சால்வேஷன் கிடச்சிடுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு பொறுத்தளவுக்கு யார் வந்து தமிழ் மனங்களுக்குள்ள எந்த அம்மா ரொம்ப நல்லாமானா பிள்ளைங்களா பாடுறாம்மா, அவ்வளோதான். பிள்ளைங்களாம் பாடணும், அந்த பசங்களை கஷ்டப்பட்டு வளர்க்கணும், அந்த பசங்க வந்து அவங்க அப்பாவோ அல்லது சமூகத்தில் இருக்க யாரோ ஒரு வில்லனும் அவனை எடுத்து சண்டை போடுற அளவுக்கு வளர்க்கணும். இது போதும். உங்களுடைய எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு, நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு இனி உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பெற்றோர், நீங்கள் உங்களுக்கு இது மட்டும்தான் தேவை. அப்போ இதை தாண்டி வந்து வேற எதை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது. எதெல்லாம் இயல்போ அதெல்லாம் வந்து இயல்பு கிடையாது. அதுதான் இன்றைக்கி ஒற்றை பெற்றோர் மேலே தெரிவிக்கப்பட்ட முக்கியமான விஷயம். எது இயல்பு? காதல்ங்கிறது எல்லா விலங்குகளுக்கும் உள்ள ஒரு விஷயம். இது திடீர்னு ஒரு நாள், அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் காதல் என்பதில் இருந்த ஒருத்தர் அடுத்த நாள்லேருந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம். அதுவும் நம்மளுடைய சமூகத்தில் ஜாதி, மதம், கிளாஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு சிக்கலாகி வந்திருக்க இந்த சாக்கடையான சமூகத்துக்குள்ள இதுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். இதுக்குள்ளேயே நீங்கள் காதலிக்கிறது கஷ்டம், குடும்பம் நடத்துறது கஷ்டம்னா இன்னும் ஒரு ஆள் தனியாக இருந்துக்கிட்டு இவ்வளோ பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு, ஆஃபீஸில் பிரச்சனை, வெளியில் வந்தால் பிரச்சனை, ஸ்கூல் பேரண்ட் மீட்டிங் போகணுன்னா முன்ன மாதிரி போக முடியாது, எல்லா நேரமும் லீவ் எடுத்து போக முடியாது, கட்டடிச்சு போக முடியாது, மாறி போக முடியாது, ஒரு ஹாஸ்பிட்டல் வேலைக்கு எல்லா இடங்களையும் இதுதான் சிக்கல். அப்போது இங்கே ஒற்றை பெற்றோருக்குன்னு தனியாக எந்த விதமான பெரிய பாலிசி சேஞ்சஸும் இல்லைங்க. புரிதல் இல்லை, பாலிசியெல்லாம் அப்புறம் வரணும். புரிதல் இருந்தால் தானே பாலிசியை நோக்கி நகர முடியும். அப்போது அதிகபட்சம் என்ன இருக்குது, இடஒதுக்கீட்டில் ஒற்றை பெற்றோருக்கு சில இடஒதுக்கீடுகள் சப்போர்ட் இருக்குது, அவ்வளோதான். இதை தாண்டி பெரிய அளவில் இல்லை. ஆனால் இடஒதுக்கீட்டுக்கு முன்னாடி மன ஒதுக்கீடு தேவைப்படுதில்ல, மனங்களில் குடும்பங்களுக்குள்ள அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இன்னமும் நல்ல குடும்பமாக காட்டுறப்ப அப்படி இருக்குது. நீங்கள் அம்மா வீட்டுக்கு இவங்க வந்துடுவாங்க, இல்லைன்னா சில நேரங்களில் அந்த மருமகன் அவர் ஆண் இறந்து போனால் கூட அங்கேயே இருந்து அவங்க அந்த இதை பண்ணுவாங்க. அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. அதுவும் ஆண் மைய, ஏன்னா இந்த குழந்தை இங்கே போயிட்டா வேற என்ன நடக்கும்னே தெரியாது, கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அங்கேயே வச்சுக்கிறது, இல்லைன்னா அப்படியே கட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறது. 2 ஆப்ஷன் தான் அதில் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த சிக்கல்களை பேசுகிற அளவுக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு நூறுசாமி அந்த அளவுக்கு இன்னும் போகலை. ஆனால் ரொம்ப அடிப்படையான பிரச்சனையை தொட்டுருக்கு. திருமணம் பண்ணிக்கணுமா, பண்ணிக்கட்டும், அவங்க விருப்பம் வந்து அப்படின்ற அளவுக்கு வந்துருக்கு. ஆனால் அது கூட இன்னும் இயல்பாக அவங்க வேலை பார்த்த இடங்கள்லேருந்து ஒரு காதல் அரும்பி அங்கேருந்து அவங்க திருமணத்தை வாங்கி போயிருந்தாங்கன்னா, அப்புறம் அந்த பசங்க ஒரு 7-8 வருஷத்துலேயே 7-8 வயதில் இருக்கிற போதே அவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறத விட 15-20 வயசில் அவனோட பிரச்சனையெல்லாம் பார்க்கலாம். இந்த படத்துக்காக அவங்க சில முரண்பாடுகளை ஆப்போசிட்டாக கொண்டு நிப்பாட்டாரு. அம்மாவுக்கு திருமணம் முடிக்கிறதா அது எங்கே போய் சிக்கல் பண்ணுது, சமூகத்தை சிக்கல்லாம் அப்புறம் பண்ணிட்டு போட்டோம். இந்த பசங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கல்ல, அவங்க வீடுகளை எப்படி புரிய வைக்கிறது? இது பெரிய முரண்பாடாக மாறிடுது ஒரு படத்தில், ஒரு இடத்துல. இது வந்து ஒரு சுவைக்காக சேர்த்துக்கலாம், படம் அப்போ தான் வேகமாக போகுன்ட்டு. ஆனால் அது ஆழமாக சில விஷயங்களை பேசணும்னா இப்படி ஒரு முரண்பாடுகளை போய் மாட்டிக்க வேண்டியதில்லை. இது வேணும்னே தான் அவர் அந்த முரண்பாட்டில் கொண்டு வர்றாரு. இவங்க மேரேஜ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிச்சாங்கன்னா யாருமே கேட்க போகிறது கிடையாது. ஒரு ஃபோட்டோ இருக்கும், அடுத்து இவங்க ஒரு ஃபோட்டோ இருக்கும், அவர் இறந்து போயிட்டார், இவர் இருக்கார், அவ்வளோதான். யாரும் பெருசாக கேட்க போகிறதில்லை. ஆனால் இப்போ 3 திருமணங்கள் ஒரே நடத்துகிற மாதிரியான ஒரு சிக்கலை கொண்டு வந்து நிப்பாட்டார் திரைப்படத்தில். இவங்களுக்கு அப்போ நம்ம ரொம்ப இயல்பாகவே எனக்கு கூட ஏன் இந்த திருமணம் முடிச்ச பிறகு அதை பண்ணால் என்ன அப்படின்னு தான் தோணும் இல்லையா? எல்லாத்துக்கும் தானே தோணும்.
பசங்க ஏதாவது முக்கியம். உனக்கு திருமணம் பண்ணுறது முடிவு பண்ணியாச்சு, அப்புறம் பண்ணிக்குவேன். இப்போ என்ன பிரச்சனை? இந்த 2 பசங்களுக்கு மேரேஜ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நீ திருமணம் பண்ணிக்குவேன். ஆனால் அதுக்கெல்லாம் என்ன கேட்கணும், 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு உனக்கு மேரேஜ் வேணுமா? குழந்தை பெற்றா யார் பார்த்துக்கிறது? அடுத்து ஒரு வருஷத்தில் வர ஆரம்பிச்சுடுவாங்க. குழந்தைய யார் வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கிறது? குழந்தைக்கு யார் ஸ்கூல் அனுப்புறது? அப்போ வரைக்கும் யார் பார்த்துக்கணும்? அவ்வளோதான். ஒரு சாப்டர் க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணலாம். நம்முடைய சமூகத்துக்குள்ள அப்படி தான் ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இது ஆணுக்கு வேறையாகவும் பெண்ணுக்கு வேறையாகவும் இருக்குது. ஆணுக்கு வெளியிலேருந்து பார்க்குற போது 2க்கும் வேறு வேறு தெரிஞ்சாலும் அடிப்படையில் சில விஷயங்கள் ஒன்று தான் வச்சுங்களேன். பிளானிங்கில் இருந்து எல்லா விஷயங்களையும் ஒரு கை இழப்பு அப்படிங்கிறது இழப்பு தான், அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் இந்த சமூகம் ஆணை வந்து பெரிய வீரனாகவே நினைச்சிட்டு இருக்கனால அப்படியே அழகாமல் போய்கிட்டே இருக்க. நன்றி.